ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டை பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச முட்டை கிரேவி செய்ய போகிறோம். கமகமன்னு முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் செட்டு முட்டை எடுத்துகிட்டு அதை 4 பாயில் பண்ணி வச்சுட்டு 4 இதில் உடச்சி ஊற்ற எடுத்துக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய், தேவையான உப்பு, சாம்பார் தூள், மஞ்சள் தூள், தண்ணி, வெங்காயம் 2, பூண்டு 7 பல், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, தாளிப்புக்கு ஜீரகம், கடுகு எடுத்தாச்சு. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸில் வெங்காயத்தை 2 வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சாச்சு. பூண்டு தட்டி வச்சாச்சு. தக்காளி 2 எடுத்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வாணலி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு தாளிப்புக்கு போட்டுக்கிட்டு அதோட ஜீரகமும் சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகும் ஜீரகமும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்ததையும் பூண்டை இதோட சேர்த்துக்கணும். பூண்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். 2த்தையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இந்த கிரேவிக்கு பூண்டு மட்டும் போதும், இஞ்சி தேவையில்லை. பூண்டை தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை பீசஸாகவும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 7 பல் பூண்டு, பெரிய பூண்டு சேர்த்துருக்கோம். அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்குறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கட் பண்ணி பீசஸாக சேர்த்துக்கிட்டு மிக்சியில் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். எப்போவுமே தக்காளியை கட் பண்ணி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இது பண்ணோன்னா நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் திக்காக. முட்டை வேவிச்சு வச்சு 4 எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நீங்கள் தக்காளியை பேஸ்ட் ஆக்காமல் கட் பண்ணி போட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதோட தேவையான அளவு மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டாச்சு. இப்போ சாம்பார் தூள் சேர்க்கலை அப்படின்னா மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், மல்லித்தூள் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இது எல்லாம் கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதோட கருவேப்பிலை இலைகளை இந்த டைமில் சேர்த்துக்கிறோம். பச்சையாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவியோட வாசம் நல்லாயிருக்கும். நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது சேர்க்காம எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட முட்டை 4 எடுத்து வச்சுருக்கோம். அதை உடச்சி இதோட சேர்த்துக்கிறோம். இப்படி முட்டையை உடச்சி ஊற்றி செய்கிறப்ப நமக்கு அந்த முட்டை கிரேவியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கமகமன்னு இருக்கும். இப்போ சில பேருக்கு வேக வச்ச முட்டை பிடிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொத்து ஊற்றின முட்டை நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். இப்போ இந்த கிரேவியை சாப்பிட்றப்ப யாருக்கு எந்த மாதிரியான முட்டை தேவைப்படுதோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். முட்டை பொத்து ஊற்றுனது சில பேருக்கு பிடிக்கும். இது மாதிரி வேக வச்சு போட்டது சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் 2த்தையுமே இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி முட்டையை கீறி எடுத்துக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி. அதோட கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கமகமன்னு முட்டை கிரேவி ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் யார் யாருக்கெல்லாம் இந்த கிரேவி பிடிச்சிருக்கு, யார் யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு
கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.